இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி. இதுக்கு முன்னாடி நம்ம மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். அது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வச்சேன். அதே போல் இப்போ நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி பேச போகிறோம். இந்த சுவாதிஷ்டான சக்கரன்றது ரெண்டாவது சக்கரம். முதல் சக்கரம் மூலாதாரம், இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த சக்கரத்தை எப்படி நம்ம சரியாக சமநிலைப்படுத்துது, எப்படி செயல்படுத்துதுன்றது உங்களுக்கு தெளிவாக உணர முடியும். ஆத்மதீபம் நெல்லை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே நம்ம உடலை மட்டும் இல்லை, உணர்ச்சிகளையும் மெதுவாக புரிஞ்சு கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தியானங்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டல்களை நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. சுவாதிஷ்டான சக்கரம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது தான். சுவாதிஷ்டான சக்கரம் என்பது நம்ம உடலோட ரெண்டாவது ஆற்றல் மையம். இது எங்கே இருக்குன்னா நம்ம அடி வயிற்று பகுதியில் நாபிக் கமலத்துக்கு கீழே இருக்கு. இதனோட வேலை என்னன்னா உணர்ச்சிகள், படைப்பாற்றல், இன்பத்தை அனுபவிக்கும் திறன். இதுதான் இதனோட வேலை. இந்த மூன்றோட மையம் தான் இந்த சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சக்கரம் சமநிலையில் இருந்தால் என்னென்ன நடக்கும்னு பார்ப்போம். உணர்ச்சிகள் இயல்பாக ஓடும். வாழ்க்கை கடினமாக இல்லாமல் நெகிழ்வாக இருக்கும். இந்த ஓட்டம் சீராக இருந்ததுன்னா உணர்ச்சிகள் சுமையாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட ஒரு இயல்பான ஒரு பகுதியாக இருக்கும். அதனால தான் இந்த சக்கரம் சமநிலையில் இருந்தால் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவது, உணர்ச்சிகள் நம்ம ஆளாது. அதே நேரத்தில் நாம உணர்ச்சிகளை அடக்கவும் மாட்டோம். ரெண்டாவது, படைப்பாற்றல் இயல்பா வெளிப்படும். சிந்தனை, கலை, வேலை எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ளோ உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். மூன்றாவது உறவுகளில் ஒரு நெருக்கம், பயம் இல்லாமல் உருவாகும். அது கொடுக்கறதுக்கும் சரி, பெறத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே மனசு தயாராக இருக்கும். நான்காவது, வாழ்க்கை சும்மா போகுதுன்னு இல்லாமல் உணர்ந்து வரோன்ற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாம் தான் சுவாதிஷ்டான சக்கரம் சமநிலையில் இருக்கிறதோட அடையாளமே. ஆனால் இந்த நிலை எல்லோருக்கும் எப்பவுமே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இந்த சக்கரம் உணர்ச்சிகளோட நேரடி தொடர்புல இருக்குது. உணர்ச்சிகள் பாதுகாப்பாக வெளிப்பட இயலாத சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சக்கரத்தை அதனால இந்த சக்கரங்கள் மெதுவாக டீஆக்டிவேட் ஆகிடும், அதாவது தளர செய்யும். இப்போ சுவாதிஷ்டான சக்கரம் நல்லா இருந்தால் என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கரம் தடைப்பட்டால் என்னென்ன நடக்குன்றதை இப்போ பார்க்கலாம். உணர்ச்சிகளில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் அதிகமாக உணர்ச்சி இருக்கும், சில நேரத்தில் உணர்ச்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். தன்னம்பிக்கையே இருக்காது. நான் சரியாக இருக்கேனா, உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள. அதே போல் படைப்பாற்றல் செயலில் தடை இருந்துக்கிட்டே இருக்கும், அல்லது ஆர்வம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று உறவுகளில் அதிக ஆர்வம் இருக்கும், இல்லது உறவுகள் முழுமையாக விலகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் அது தடைப்பட்ட இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தடைப்படுறதோட அறிகுறி இதெல்லாம். இது உங்கள் குறை கிடையாது, இது உங்கள் பலவீனமும் கிடையாது.
இது வந்து சுவாதிஷ்டான சக்கரம் உங்ககிட்ட கவனம் கேட்கிற ஒரு சிக்னல் மட்டுமே. பாதுகாப்பு இல்லாத உணர்ச்சி அனுபவங்கள். இது சக்கரத்தை வந்து மெதுவாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது தான், அது டீஆக்டிவேட். நம்ம பாதுகாப்பு இல்லாத உணர்ச்சிகள், கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து இந்த சக்கரத்தை வந்து மெதுவாக மூடிடும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த சக்கரத்தை வந்து நம்ம மீண்டும் மென்மையாக திறக்க முடியும். அதனால தான் இந்த சக்கரத்தோட வேலை பலத்தோட இல்லை, மென்மையோட, நம்பிக்கையோட, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்தாதான் அந்த மென்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த சக்கரத்தை நம்ம சரி செய்ய முடியும். சுவாதிஷ்டான சக்கரன்றது வந்து நீர் தத்துவத்தோட இணைந்தது. சரியா? நீர் எப்படி வந்து தடை இல்லாமல் ஓடுமோ, உணர்ச்சிகளும் அப்படி தான் தடை இல்லாமல் இயல்பாக ஓடும். அடக்கினா நீர் எப்படி கட்டுக்கடங்காமல் போகுமோ, அதே மாதிரி தான் உணர்ச்சிகளும் அதே மாதிரி கட்டுக்கடங்காமல் போகும். அதனால் இந்த சக்கரத்துக்கு முக்கியமானது மென்மை, பாதுகாப்பு, அனுமதி. இதெல்லாம் ஒன்றாக இருந்தால் தான் இந்த சக்கரம் வந்து விழித்தெழும். அதனால் வந்து சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ஒரே நாளில் திடீர்னு விழித்தெழுமான்னு கேட்டால் கிடையாது, அது நடக்காது. இது மெதுவாக ஒரு நிதானமான ஒரு உள்பயணம். ஏன்னா இது உணர்ச்சிகளோட ஒரு விளையாட்டு. உணர்ச்சிகளை திருத்தணும்னு இல்லை, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கணும். அதை நியாயமான உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கணும். இங்கே உணர்ச்சிகள் எழுத சொல்கிறது, காமம் வந்தால் காமம், கோபம் வந்தால் கோபம், அழுகை வந்தால் அழுகை, இது எல்லாமே உணர்ச்சிகளோட வெளிப்பாடுகள் தான். இதை வந்து முறையாக நம்ம வந்து வெளிப்படுத்தும் போது அதுக்கான தனித்தன்மைகள் உருவாகும். முறை இல்லாமல் வரும்போது அதனுடைய வெளிப்பாடுகள் வேறு மாதிரியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் உணர்ச்சிகளை பாதுகாப்பாக உணர்ந்தால் இந்த சக்கரம் நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கேன்னு உங்களுக்கு மெதுவாக நம்ப ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட அதிகரிக்க அதிகரிக்க உணர்ச்சிகள் ஓட்டம் இயல்பாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் நம்ம உடலையும் உணர்ச்சிகளையும் ஒரு மென்மையான பயிற்சிகளை நம்ம கொண்டு போகலாம். இங்கே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லணும். இந்த சக்கரத்தை ஃபோர்ஸ் பண்ணி திறக்க முடியாது. இந்த சக்கரத்தை திறக்கிறதுக்கு அவசரமும் படக்கூடாது. வேகமும் இருக்கக்கூடாது. தேவையானது ஒரே ஒரு விஷயம், அது ஒரு பாதுகாப்பான உணர்ச்சி சூழல். அதனால சும்மா இருந்தாலே போதும். நம்ம எதையுமே சாதிக்க வரல, உணர அனுமதிக்கு கொடுக்குறோம், அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரு விஷயம் முக்கியம். சுவாதிஷ்டான சக்கரம் உடலோட உணர்ச்சிகளை, நினைவுகளை சுமக்குது. பழைய அனுபவங்கள், சொல்லப்படாத உணர்ச்சிகள், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் மெதுவாக சேமிக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த பகுதியில் நம்ம கவனம் கொண்டு வந்ததும் சில உணர்வுகள் எழும்.
அவை வந்தால் எந்த தவறுமே இல்லை, அது போனாலும் எந்த தவறும் இல்லை. நம்ம வேலை அதை மாற்றுறது கிடையாது. நம்ம வேலை பாதுகாப்பாக இருக்க செய்யறது மட்டும்தான். இந்த நிமிஷத்துல உடல் பாதுகாப்பாக இருக்குதா? அந்த பாதுகாப்பு உணர்ச்சிகளுக்கு ஒரு அனுமதி கொடுக்குதா? அதனால இப்போ உடலோட இணைப்புக்குள்ள நம்ம மெதுவா போகலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. முடியாதவங்க ஒரு சேர்ல உட்காந்துக்குங்க. முடிஞ்சவங்க கீழே உட்காந்துக்கிட்டு சுகாசனத்திலேயோ இல்லை பத்மாசனத்திலேயோ உட்காருங்க. உங்கள் கவனத்தை மெதுவாக அடி வயிற்று பகுதியில் கொண்டு வாங்க. அடி வயிற்று பகுதின்னா நாபிக் கமலத்துக்கு கீழே, தெளிவாக சொல்லணும் தொப்புளுக்கு கீழே, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கவனத்தை கொண்டுட்டு வாங்க. இப்போ மூச்சு ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சு ஆழமாக இழுக்கும்போது சத்தம் வரக்கூடாது. சில பேர் இருக்கும்போது அப்படி சத்தம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக நிதானமாக உள்ளே இழுங்க. அந்த மூச்சை வெளியே விடும்போது அந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கிற இடத்துல ஒரு மென்மையான ஆரஞ்சு நிற ஒளி அந்த இடத்துல பரவுகுது சொல்லிட்டு கற்பனை செஞ்சுக்கோங்க. நான் சொல்றது புரியும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மூச்சு மெதுவாக உள்ளே இழுங்க. வெளியே விடும்போது அந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கிற இடத்துல ஒரு மென்மையான ஆரஞ்சு நிற ஒளி பரவுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்பனை செஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு முறையும் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும்போதும் அந்த சக்கரமானது அப்படியே மென்மையாக விரிவடைகிறது தான் நீங்கள் கற்பனை செஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் ஏதாவது உணர்ச்சிகள் இருந்தால் அதை அப்படியே விட்டுடுங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது ஓடட்டும், சரிங்களா? அதை இழுத்து பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. அதை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளாதீங்க. சில நிமிடம் அந்த ஓட்டத்திலே நீங்கள் இருங்க. அது எது வந்தாலும் பரவாயில்ல, எந்த உணர்ச்சிகள் வந்தாலும் பரவாயில்ல, சில நிமிடங்கள் இந்த ஓட்டத்திலே நீங்கள் இருங்க. இங்கே உங்கள் வேலை ஒன்று தான். அது உங்கள் உணர்ச்சிகளை கவனிக்கிறது மட்டுமே. சந்தோஷம் வந்தால் சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை சோகம் வருதா அதையும் தள்ளாதீங்க, இல்லை அழுக வருதா அதையும் தள்ளாதீங்க. உணர்ச்சிகள் எதுவுமே தவறில்லை. அது எல்லாம் ஓடிட்டு இருக்க ஒரு தண்ணி மாதிரி. நீங்கள் அதை கவனிச்சா போதும். கவனிப்பு வந்தால் கட்டுப்பாடு தேவையே இல்லை. இந்த நிமிஷத்தில் உடல் பாதுகாப்பாக இருக்குதா? அந்த பாதுகாப்பு உணர்ச்சிகளுக்கு ஒரு அனுமதி வேணும். ஒவ்வொரு மூச்சுடனும் அடி வயிற்று பகுதியில் ஒரு மென்மையான, நான் சொன்ன மென்மையான அந்த ஒளி அதிகரிக்கட்டும். இந்த மென்மையான ஒளியை மேலும் சில நிமிடங்கள் அப்படியே இருக்க விட்டுருங்க.
இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு மெதுவாக நகரலாம். சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான ஒளி அதிர்வு வாம், VAM, வாம். இதை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சை மெதுவாக உள்ள இழுங்க. வெளியே விடும்போது மட்டும் அந்த வாம் என்றதை நீட்டி சொல்லணும். எப்படின்னா வா, இப்படி நீட்டி உங்களால் எவ்வளோ நீட்ட முடியுமோ அது மாதிரி நீட்டி சொல்லணும். இப்போ நான் செஞ்சதே இன்னும் நீங்கள் ஒரு சில முறை செஞ்சு தொடருங்க பார்ப்போம். இப்போ மனதில் மெதுவாக சொல்லுங்க, என் உணர்ச்சிகள் பாதுகாப்பாக ஓட அனுமதி உண்டு. என் வாழ்க்கையை உணர்ந்து அனுபவிக்க நான் தகுதியானவன். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இது சாதாரண வார்த்தை கிடையாது. இதை நீங்கள் ஆழ்ந்து சொல்லும்போது இந்த வார்த்தைகளோட செய்கிற மகிமையே வேற. ஸோ அது உணர்ந்து நீங்கள் செய்யும்போது அதை நீங்கள் அனுபவிக்கும்போது, நான் சொல்கிறத விட நீங்கள் அனுபவிக்கும்போது அதை உணர்வீங்க. ஸோ அது நீங்கள் உடலில் மென்மையாக இறங்கட்டும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆழ்ந்து போகணும் அந்த வார்த்தைகள். ஸோ அதனால் மேலோட்டமாக சொல்லாமல் இதை ஆழ்ந்து போகிற மாதிரி இங்கே இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். என் உணர்ச்சிகள் பாதுகாப்பாக ஓட அனுமதி உண்டு. நான் என் வாழ்க்கையை உணர்ந்து அனுபவிக்க தகுதியானவன். இந்த 2 வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வைக்கணும். அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அதை மாற்றியே ஆகணும் சொல்லிட்டு நான் சொல்ல வரல. ஏன்னா இங்கே உணர்வுகளை மாற்ற எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். அதுக்கு பெயர் வைக்கணும்னோ இல்லை எதுவும் செய்ய வேண்டாம். சும்மா உங்கள் உடல் அதுக்கு எப்படி பதில் சொல்லுதுன்னு மட்டும் நம்ம கவனிக்க போதும். கவனிச்சிங்களா? இப்போ அடி வயிற்றுல ஒரு மென்மையா இல்லது ஒரு நிதானமாக ஏதாவது உணர்ந்தீங்களா? அப்படி நீங்கள் உணர்ந்திருந்தீங்கன்னா அதுதான் சுவாதிஷ்டான சக்கரம் மெதுவாக சமநிலைக்கு வர ஆரம்பிச்சதோட அடையாளம். இப்போ இந்த ஒளியை நம்ம மெதுவாக குறைச்சிக்கலாம். இந்த மென்மை உடலுக்குள்ள நிலைத்திருக்கட்டும். இந்த சுவாதிஷ்டான சக்கரம் ஒரே நாளில் மாறாது. ஆனால் நம்ம தொடர்ந்து பயிற்சி செஞ்சால் உணர்ச்சிகள் மேலும் இயல்பாக இருக்கும். மெதுவாக உங்களோட உடலை அசைச்சுக்குங்க. தயாராக இருந்ததுன்னா கண்களை மெதுவாக தருங்க.
நீங்கள் இப்போ இங்கே பாதுகாப்பாக இருக்கீங்க. உணர்ச்சிகள் இப்போ இயல்பாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஓட்டம் உங்கள் நாளோட மீதி பகுதியிலும் தொடரலாம். இன்னைக்கு எதையும் மாற்றணும்னு முயற்சி செய்ய வேண்டாம். மெதுவாக எப்பவும் போல உங்கள் நாளை தொடங்குங்க. சுவாதிஷ்டான சக்கரமும் இந்த உடலும் இந்த அனுபவத்தை நிலையில் வைத்துக் கொள்ளும். இந்த உணர்ச்சி ஓட்டம் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையை மென்மையாக்கும். இந்த மாதிரியான அமைதியான நேரங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஆத்ம தீபம் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இதுபோல் நிறைய தியானங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த தியானம் உங்களுக்கு பயனாக இருந்ததா அப்படின்னா நன்றி சொல்லும் விதமாக ஒரு லைக்கும், இது போல் நிறைய தியானங்கள் உங்களுக்கு வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.